வணக்கம். நான் இன்னைக்கு ஜிகர் தண்டா ரெசிபி வீட்டிலேயே எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாம்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நமக்கு கொஞ்சம் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இது சுகர்லாம் இப்போ மெல்ட் ஆகுது பாருங்கள். இது மெல்ட் ஆகி டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஜிகர் தண்டாவுக்கு கலர் கொடுக்குறதே இந்த கேரமல் தான், கேரமல் சிரப். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. கலர் ரொம்ப போணுச்சுன்னா கருகி போயிட்டுனா கருகிட ஓட வரும். அது சுகர்லாம் கரைஞ்சி இந்த லைட்டாக ஒரு கலர் வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம்னா பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது. நம்ம போட்டிருக்க சுகர்லாம் கரைஞ்சிருச்சு. நல்லா நம்மளோட சுகர் கேரமல் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு. இப்போது இந்த ஜிகர் தண்டா செய்கிறதுக்கு நான் என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி, ஃபுல் க்ரீம் மில்க்கு, கொழுப்பு நீக்கப்படாத பால், அதை நல்லா சுண்ட காய்ச்சி நல்லா திக்காக வர அளவுக்கு காய்ச்சிருக்கேன். காய்ச்சி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காய்ச்சும் போது நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு அந்த ஆடையை எடுத்து விட்டு காய்ச்சினீங்கன்னா நல்ல ஆடையோட நல்லா திக்கான பால் கிடைக்கும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. இது பாதாம் பிசின். ஓவர் நைட் இதை ஊற வச்சுருங்க. ஒரு 2-3 எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்துடும், நல்லா ஊறி போய். அது கூட நான் சேர்க்க போகிறது நன்னாரி சர்பத், கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம், நம்ம இப்போ பண்ண சுகர் சிரப். இப்போ இதுதான் இந்த ஜிகர் தண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஜிகர் தண்டாவுக்கு கலர் கொடுக்கறது அந்த பாலோட கலர் தான். அந்த திக்கான பாலில் நம்ம காய்ச்சின சுகர் சிரப்பை சேர்த்துட்டோம்னா ஒரு மைல்டான கலர் வரும். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் கலர். நல்லா திக்காக இந்த கலர் நல்லா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சிருக்க பாதாம் பிசின் சேர்த்துடலாம். அதில் இந்த திக்கான ஆடையோடு உள்ள காய்ச்சின பால், கொஞ்சம் நன்னாரி சர்பத், கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நம்ம கேரமல் பண்ண சுகரை சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் பாதாம் பிசின்,
மேலே இந்த பால், கொஞ்சமாக ஐஸ்கிரீம், கொஞ்சமாக கேரமல் பண்ண சுகர். நம்மளோட சூப்பரான ஜில் ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.